இனிய தமிழுறவுகளே வணக்கம். இந்த மே மாதத்தில் 7ஆம் தேதி 1814 பிறந்தவர் ராபர்ட் கால்டுவெல். எனவே அவர் பற்றிய சிந்தனைகளை நாம் பார்க்கிறோம். இனிய தமிழுறவுகளே, இங்கிலாந்து நாட்டில் பிரிட்டிஷ், வேல்ஸ், ஐரிஷ், ஸ்காட்ஸ் என்கிற 4 இனத்தவர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் பூர்வகுடியிலே. அதில் அயர்லாந்து பகுதியில் வாழ்ந்த ஸ்காட்ஸ் இனத்தை சார்ந்தவர் தான் இந்த ராபர்ட் கால்டுவெல். அவர் இந்த லண்டன் மிஷினரியின் சார்பாக இந்தியாவிற்கு இங்கே எஸ்பிஜி என சொல்லப்படுகிற பிரபகண்ட் ஆஃப் மிஷினரி அமைப்பிலே தன்னை இணைத்து கொண்டவர். அவர் அந்த கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் அது கம்பேரிட்டிவ் ஃபிலாலஜியில் பட்டம் பெற்றவர். அதாவது அந்த காலத்தில் மொழிநூல் என்பார்கள். அந்த ஒப்பியல் மொழிநூலில் பட்டம் பெற்றவர் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய ஆசிரியர் கிரேக்க மொழி பேராசிரியரான டேனியல் கெய்தே சான்ஃபோர்டு அவர்களுடைய தாக்கத்தை இவருடைய திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணத்தில் நாம் பார்க்கிறோம். அதோடு அவர் அங்கே 4 ஆண்டுகள் ஓவியர் பட்டப்படிப்பு படித்தவர், 4 ஆண்டு படிப்பு படித்தவர். ஆகையினாலே தான் அந்த காலகட்டத்தில் ஆர்தர் காட்டன் அவர்கள் அந்த கல்லணை கட்டிய போது அந்த கூலி ஆட்களை எல்லாம் அவர் அந்த படத்தை வரைந்தே பெயரை குறிப்பிட்டார் என்பதை நம்ம பார்க்குறோம். அவருடைய இந்த திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம் இருக்கிறதே, அது ஒப்பிலக்கணம் மட்டுமன்று நண்பர்களே, மிகச்சிறந்த உரட்சி இலக்கணம், கான்ட்ராஸ்டிவ் லிங்குவிஸ்டிக்ஸ், மிகச்சிறந்த இனவரவியல் இலக்கியம். அவருடைய இந்த திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம் ஒரு மிகச்சிறந்த தொல்லியல் கட்டுரைகளை உள்ளடக்கிய இலக்கணமாக நம்மால் பார்க்க முடிகிறது. அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆரியர்களை அல்லது தென்னிந்தியாவில் இருந்த ஆரியர்களை பிராமணிக்கல் ஏரியன்ஸ் என்று தான் அவர் பிரிக்கிறார். இந்த பிராமணிக்கல் சிந்தனையிலிருந்து தான் ஹிந்துயிசம் என்கிற வந்தது. அந்த காலகட்டத்தில் கோபர் போன்றவர்களெல்லாம் இந்த சிந்தனை உடையவர்களாக இருந்திருப்பதை நம்ம பார்க்குறோம். இவருடைய இந்த பாண்டிய அரசர்களுடைய வரலாறு, திருநெல்வேலி வரலாறு போன்ற நூல்களில் அவர் மிகச்சிறந்த தொல்லியலாளர் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொன்றையும் நான் நுட்பமாக குறிப்பிட வேண்டும். அவர் இந்த திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணத்தை 1856லையும் 1875லையும் வெளியிடுகிறார். அந்த மறுசேர்க்கை விரிவாக்கம் இருந்திருக்கிற 1875 அந்த நூல் தான் தலை சிறந்த நூலாக இன்றைக்கு நம்மாலே பார்க்கப்படுகிறது. அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு வெளியிட்டிருந்தாலும் பலரும் இன்றைக்கு தமிழ்நாடு பாடல் நூல் நிறுவனமும் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமும் வெளியிட்டிருக்கிற மொழிபெயர்ப்பாளர் பாரா சுப்பிரமணியன் அறக்கட்டளையினுடைய அந்த வெளியீடு இருக்கிறதே, அது மிகச்சிறந்த எளிமையான தொடர்களால் நமக்கு புரியக்கூடிய வகையில் இருக்கிறது. அப்போ பேராசிரியர் பாரா சுப்பிரமணியன் தான் இதை மொழிபெயர்த்திருக்கிறார். 1200 ரூபாய்க்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அரை விலையில் நாம் பாடல் நிறுவனத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். நாம் இவருடைய இந்த நூலை படிக்கிறதுக்கு முன்னால் அவருக்கு என்ன மாதிரி பின்னணி இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். கால்டுவெலுக்கு அவர் வாழ்ந்தபோது பர்னல் என்பவர் கொங்கணி கூர்க்கு மொழிகளை பற்றிய இலக்கணத்தை வெளியிட்டிருக்கிறார். இந்திய இனவரவியல், இந்த எத்னோகிராஃபி என்கிற அந்த எத்னாலஜி என்கிற பற்றிய நூலும் காம்பல் அப்போது வெளியிட்டிருக்கிறத பார்க்குறோம். அதே போல் தென்னாப்பிரிக்க ஒப்பிலக்கணம் பிளீச் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். குண்டட் அவர்களுடைய சமஸ்கிருதத்தில் திராவிட கூறுகள், க்ரௌல் எழுதிய தமிழ் இலக்கணத்தினுடைய அந்த மேலோட்டமான பகுதி, கிட்டல் எழுதிய சமஸ்கிருத அகராதிகள் திராவிட கூறுகள், இதை நாம் மிக நுணுக்கமாக கவனிக்க வேண்டும். அப்போது 1875க்கு முன்னாலே சமஸ்கிருதத்தில் இருந்த திராவிட குழுக்கள் பல நூல்களாக வெளிவந்திருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் மேக்ஸ் முல்லர் எழுதிய லெக்சர்ஸ் ஆன் த சயின்ஸ் ஆஃப் லாங்குவேஜ், அந்த மொழி அறிவியல் பற்றிய நூல்களும் வந்திருந்ததை நம்ம கவனிக்கிறோம். போப் எழுதிய நன்னூல் மொழிபெயர்ப்பு, ஆங்கில மொழிபெயர்ப்பு அப்போது வந்துவிட்டது. அதனால்தான் திராவிட மொழிகள் இலக்கணத்தில் இந்த நன்னூலுடைய தாக்கம் மிகுதியாக இருக்கிறதையும் நம்ம கவனிக்கிறோம். அதே போல் அந்த வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஓராமன் மலை தொடரில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்தார்களே, அந்த பழங்குடி மக்களுடைய மொழி இலக்கணம், ஆஸ்திரேலிய மொழிகளுடைய ஒப்பிலக்கணம், துளு இலக்கியம், இன்னும் சொல்லப்போனால் பெல்லோ என்பவர் பலுசிஸ்தானத்தில் மலைப்பகுதி பழங்குடி மக்களாக இருக்கிற பிராகுய் மொழி மக்களுடைய இலக்கணத்தையும் கூட அப்போது வெளியிட்டிருக்கிறார்கள். அதனால தான் இந்த மொழிகளை பற்றிய ஒப்பீடுகளை இவரால் பார்க்கப்பட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. அதனால தான் இந்த திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணத்தை நாம் எப்போவுமே பேசுகிற போது ஒரு மிகச்சிறந்த கான்ட்ராஸ்டிவ் லிங்குவிஸ்டிக்ஸ் என்று நாம் சொல்லுகிறோம். ஏன்னா கிரேக்கத்தோடும் ஒப்பிடுவார், சீனத்தோடும் ஒப்பிடுவார், ஜப்பானியத்தோடும் ஒப்பிடுவார். அதனால் இதை ஒரு மொழி குடும்பத்தோடு மட்டும் ஒப்பிடுகிற கம்பேரட்டிவ் கிராமர் என்று நாம் சொல்லுவதை விட மிகச்சிறந்த உரட்சி மொழியியல் இலக்கணம் என்று நம்மால் இதை பார்க்க முடிகிறது. அப்போ கால்டுவெல் அவர்களுடைய இந்த திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம் நூல் இருக்கிறதே, இது உங்களுக்கு ஆங்கிலத்திலையும் 2-3 பதிப்புகள், ஏன் பல பதிப்புகள் சென்னை பல்கலை வெளியீடுகள் கிடைக்கின்றன. கவிதாச்சரன் கூட 2008 வெளியிட்டார்கள் அந்த நீக்கப்பட்ட பகுதிகளை சேர்த்து. இதை பற்றிய தகவலெல்லாம் உங்களுக்கு தெரியும் நண்பர்களே.
இப்போது இந்த கால்டுவெல் அவர்கள் தமிழ் இலக்கிய வரலாற்றை பற்றிய புரிதலும் உடையவராக இருக்கிறார். அகத்தியரை பற்றி பேசுகிற போது தெலுங்கு மொழியில் கன்வர்னு ஒரு பேரறிஞர் இருக்கிறார், அவரை விட மேலானவராக இங்கு கருதுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். இவர் ஒரு புராண மனிதராக, உண்மையிலேயே நூலாசிரியராக, பல புனைவுகள் அவர் பேரில் இருக்குது. பிற்கால புலவர்கள் பேரில் அவர் பேரில் பல நூல்களை வெளியிட்டு இருக்கிறார்கள். ஞானநூறு முதலிய நூல்கள் அப்படி இருக்கின்றன அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிடுவதை நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. நமக்கு ஒரு ஒரு கருத்தியல் இருக்கிறது, அவருக்கு தொல்காப்பியம் தெரியாது என்று. அது மிக தவறான கருத்து நண்பர்களே. 164வது பக்கத்தில் கிட்டத்தட்ட 2 பக்கம் எழுதுகிறார். இவருக்கு தொல்நூல் ஆசிரியர் என்கிற பெயர் இருக்கிறது, செய்யுள் இயற்றிய விகுதிகளை தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இலக்கணத்தில் செய்யுள் எழுதுகிற விதிகளை பற்றி தொல்காப்பியம் கூறுவதற்கு மூத்த நூல் ஒன்றும் இருக்க முடியாது. அதனுடைய பழமை தொன்மையானது, நம்மால் அறியப்படாத காலத்தில் அந்த நூல் எழுதப்பட்டது. நமக்கு வழிகாட்டுகிற உறுதியான சான்றுகள் ஒன்றும் கிடைக்கல, அது எந்த காலத்தில் எழுதப்பட்டதுன்னு அவர் குறிப்பிடுவதை கவனிக்கிறோம். அவர் இந்த தமிழ் இலக்கிய வரலாறு குறிப்பிடுகிற போது சமண காலவட்டம், இராமாயண காலவட்டம் என்றெல்லாம் அவர் வகைப்படுத்தி, அதே போல் சைவ மத வட்டம், வைணவ மத வட்டம், இலக்கிய மறுமலர்ச்சி வட்டம் என்றெல்லாம் அவர் இந்த தமிழ் இலக்கிய வரலாற்றை சிறப்பாக பேசுவதை நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. அதே போல் கால்டுவெலை பொறுத்தவரை திருக்குறள் சாங்கிய நூல் என்பதில் உறுதியாக இருக்கிறார். நாமெல்லாம் திருக்குறள் சாங்கிய நூல்னு பாரதிதாசன் சொன்னார், நாம் நிறைய பேசுவதை பார்க்குறோம். சாங்கிய உரை என்று அவர் எழுதுவதையும் பார்க்குறோம். மிக தெளிவாக